ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் இங்கே சைடில் காமிச்சிருக்க பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து நார்மல் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். பட் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஃபுல் லென்த்தை வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ளவுஸோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. அதனோட ஸ்டிச்சிங்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 16. பட் என் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 15.5 தான் இருக்குது. ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சை வந்து நான் லைனிங்கில் அதை மார்க் பண்ணும்போது கட் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் ஷோல்டர் தேவை. ஃபுல் ஷோல்டர் 15.5 இருக்கும். அதை டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு 7.25 சம்திங் கிடைக்கும். அந்த 7.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடம் வருது. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போது மேலே 7.25 கொடுத்தா கீழே வரும்போது ஹாஃப் இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ 7.25 வரும். சும்மா ரேண்டமாக 7.25க்கு ஒரு டாட் வைக்கிறேன். இப்போ மேலேருந்தும் அதே அளவை நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இங்கே மேலே 7.25 கொடுத்ததுனால அதே 7.25 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு ஆம்ஹோலோட லென்த்து. இப்போ இந்த லைன்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு செஸ்டோட இதுதான் நமக்கு செஸ்டோட லைனு. பட் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம அளவெல்லாம் சரி பார்த்துட்டு ஓகேனா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். மேலேருந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நெக் வித் வந்து எவ்வளோ வேணும்னு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஷோல்டர் இருக்குன்னு நான் ஒரு வாட்டி பார்க்குறேன். 2 இன்ச் வந்து ஷோல்டர் இருக்குது. ஸோ 1/2 இன்ச் வந்து அடிஷ்னலாக ஸ்டிச்சிங்காக சேர்த்து 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் நமக்கு வந்து 5.25 இருக்குது. 5.25 நான் ரவுண்டாக 5ன்னு வச்சுக்கிறேன். 5 வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளது எல்லாமே ஷோல்டருக்காக கொடுக்க போகிறேன். கரெக்டாக 5 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களோட செஸ்டோட அளவு நான் மார்க் பண்ண போகிறேன். இவங்க வந்து 37, 38 சம்திங் வருவாங்க. ஸோ நான் 37னே போட்டுக்கிறேன். 37 பாடி லூஸ்க்காக 3 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 40 டிவைடட் பை 4 பண்ணால் எனக்கு 10 இன்ச்சு. இந்த 10 இன்ச் தான் இவங்களோட செஸ்டோட அளவை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கர்வ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் வந்து மிட் பாயிண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் எனக்கு மிட் பாயிண்ட்டாக வருது. இப்போ கர்வ் ஸ்கேல் எடுத்து நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கர்வ் வந்து போட்டுட்டேன். இப்போ எனக்கு இந்த ஆம்ஹோலோட அளவு வந்து சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். எனக்கு தேவை வந்து ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்து ஒரு 8.25 இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுது. பட் இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே வருது. 1/2 இன்ச் எக்ஸஸாக வருது. 9.25 வருது. எனக்கு தேவை 8.25. அதனால் ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணுறேன். திரும்பவும் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த செஸ்டோட அளவையும் நான் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். திரும்பவும் அந்த 10 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். இப்போ இன்னொரு முறை நம்ம ஆம்ஹோலோட ரவுண்ட் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். எப்படியே நான் டேப்பை வந்து மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு அப்படியே இந்த ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டுட்டு நான் அளந்து பார்க்குறேன். எனக்கு 8.25 வந்து சரியாக இருக்குது. இதுதான் எனக்கு ஆம்ஹோலோட லென்த்து. ஓகேங்களா? இது முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்கோட இறக்கம்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் இப்படி மார்க் பண்ணி காட்டுறேன். தைக்கும் போது கேன்வாஸில் டீட்டெயில்டாக காட்டுறேன். இப்போ நெக்குக்கு கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 5 இன்ச் இருக்குது. அந்த 5 இன்ச்சோட கீழே அடித்து திருப்ப ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதனோட நெக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வி வந்து வரப்போகுது. அவ்வளோதான். மேலே 1/2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நமக்கு வி வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து லோ வராது. பட் இந்த மாதிரி நெக்லைன் கொடுக்கும்போது ஃபுல் ஷோல்டர் தான் எடுக்கணும், மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் வேஸ்ட் என்ன அளவு இருக்குன்னு நான் ஃபுல்லாக அளந்து பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 17.5 இருக்குது. அதில் பாதி என்னவோ அதை வந்து நான் இங்கே குறிச்சிக்கிறேன். பாருங்கள், இங்கே ஃபோல்டிங்கில் இருந்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து டாட்டு கொடுக்குறேன். மீதி 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து இங்கே மேலேருந்து இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்பும் நான் 1/2 இன்ச் இன்னும் மார்க் பண்ணல இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ பேக் பார்ட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ட ரெடி பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நமக்கு பேக் பார்ட்டுக்கு எனக்கு ஆல்ரெடி 1/2 இன்ச் கம்மியா இருக்கு. அதனோட இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறேன். நீங்க இதுவே பஸ்ட் அளவு வந்து பெருசா இருக்கு அப்படின்னா, உங்களோட முன் அளவு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா ஷோல்டர் டூ வேஸ்ட் வந்து எந்த அளவு இருக்கோ அத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு நான் பேக்க விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து பேக்குக்கு பார்த்தீங்கன்னா, நான் 16 மார்க் பண்ணியிருந்தேன். அதனோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 16 1/2 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பேட்டர்னை வச்சு ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கில் வந்து டீப் நெக் மாதிரி போகிறோம். பட் அது ஒன்றும் ஷோல்டர் ஃபால் ஆகாது. இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் நம்ம டீப் போகிறப்ப 1/2 இன்ச்சு பேக் என்ன கொடுத்துருக்கோமோ அதில் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். ஸோ நான் 1/2 இன்ச் அந்த பேப்பரை வந்து முன்னே தள்ளி வைக்கிறேன். ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 1/2 இன்ச் முன்னே தள்ளி வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் வந்து நம்ம 7.25 மார்க் பண்ணியிருந்தோம்னா அதில் 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டு அந்த 7.25 தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஹாஃப் ஷோல்டராக கொடுக்கணும். அது மாதிரி கொஞ்சம் முன்ன தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மற்ற எல்லா அளவையும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேப்பர் அப்படியே ஃப்ரண்ட்டில் முள்ள வந்து தள்ளி வச்சேன். இப்போ இவங்களோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 10 1/2 அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 37னா உங்களுக்கு குழப்பம். அதனால 38ன்னு நான் போட்டுக்கிறேன். 38 டிவைடட் பை 10 பண்ணால் எனக்கு 3.8 வருது. அந்த 3.8ல் ஒரு மார்க் பண்ணுறேன். கீழே வரும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கணும். கால்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். சென்டரில் என்ன மார்க் கொடுக்குறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் கீழே கம்மி பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் எனக்கு சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம மேலே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து கீழே வந்து டாட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட பஸ்ட்டோட அளவு எடுத்துக்கிறேன். பஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 38. 38லேருந்து இவங்களோட வேஸ்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். நான் வேஸ்ட்டை அந்த துணியிலேயே அளந்து பார்க்குறேன். ஃபுல்லாக அப்படியே மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணால் எனக்கு வந்து 33 வந்து கிடச்சிது. அந்த 33 38லேருந்து லெஸ் பண்ணால் 5 இன்ச் இருக்கும். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டாட் வந்து அளவு தெரியலன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்க பஸ்ட்டிலேருந்து அவங்க வேஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஹோல் பாடிக்கே. அதனால நம்ம டிவைடட் பை 2 போடணும். ஓகேங்களா? நான் எனக்கு வந்து ஆன்சர் வந்து 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் 2.5 வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அதே 2.5 இங்கேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த இடம் எனக்கு பெல்ட் முடிகிற இடம். இதையே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இன்னும் ஃப்ரண்ட் ஹேம் ஹோலுக்கு இங்கே 1/2 இன்ச் குறைக்கல. அதனால உள்ள தள்ளி 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பிரின்சஸ் கட் லைன் வந்து நமக்கு வரும். உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் காட்டுறேன். இப்படி பண்ணாலுமே வரும். இப்போ நான் பண்ணுற மெத்தடும் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் காட்டுறேன். இப்போ இந்த லைனை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதனோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. அதனோட சென்டர் வந்து 3 இன்ச்சு. அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டு. ஸோ அந்த 6 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணுறோம். 4 பாயிண்ட் வந்து நமக்கு வரும். அதை கொண்டு வந்து இங்கே 2.5 எங்கே முடியுதோ அதோட கொண்டு வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து நமக்கு நீட்டாக கிடச்சிரும். பிரின்சஸ் கட் லைனோட ஷேப் வந்து நல்லா நீட்டாக கிடச்சிரும். இப்போ அந்த சென்டரில் நல்லா கர்வாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட கொஞ்சம் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க எங்கே ஷார்ப்பாக வருதோ அந்த லைனோட ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே ஒரு 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா ரஃப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இன்னும் கொடுக்கல. அதனால ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த பக்கம் ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இடையில கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுனால நம்ம தைச்சு முடிச்சிட்டோன்னே இந்த சைடில் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நான் இங்கே அவுட்டர் லைனில் மட்டும்தான் கட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த இடம் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ரஃப்பாக கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி ஒட்ட போகிறோம். அதனால் இப்போது இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அது கட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அந்த 2 கோடையும் ஒரே பாயிண்ட்டில் மீட் அப் ஆகிற மாதிரி லைட்டாக ஃபோல்டு பண்ணி கொடுத்தீங்கனாலும் சரியாக வரும். நான் அப்படியே ஃபோல்டு தான் பண்ணி கொடுக்குறேன். தெரியுதுங்களா?
இது வந்து கொஞ்சம் திக்கான அட்டை. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதே பேப்பர்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் லைட்டா அத லூஸ் குடுத்து இந்த மாரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்க இத வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஒரு ஸ்டேப்லர் பின்னோ இல்ல உங்ககிட்ட டேப் ஏதாவது வச்சிருந்தா அத ஒட்டிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்படியே நல்லா டைட்டா இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் நம்ம வந்து ஷேப் எடுக்க போறோம். இப்போ நம்ம மடிச்சது நல்லா தெளிவா தெரியுது. இதனோட சென்டர் மார்க் பண்ணணும். அங்க சென்டர் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க டேப் இங்க வைக்கிறேன். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு எவ்வளோ வருதோ அங்க டேப் வைக்கிறேன். இதனோட சென்டர் இந்த இடம் வருது. இங்கேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் குடுக்குறேன். மார்க் குடுத்துட்டு, இந்த இடத்த இதோட சேர்த்து இப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த பாயிண்ட்ல வந்து முடிச்சிரணும். இப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரின்சஸ் கட்டோட ஷேப் வந்து நல்லா எடுப்பா, அழகா நீட்டா தெரியும். இப்போ இங்க ஆர்ம் ஹோல் கிட்ட இருக்க அந்த எக்ஸஸ் இல்ல பேப்பர்ஸ்லாம் வந்து நம்ம நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வாட்டி அளந்து பார்க்குறேன். இந்த அளவெல்லாம் 2 பக்கமும் நம்ம தைக்கும்போது சரியா வருமான்ட்டு. இப்ப எனக்கு இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் கிடைக்குது. இதே மாரி இன்னொரு லைன்லயும் நம்ம பார்க்கணும். கரெக்ட்டா அந்த டேப் அந்த லைன்ல ஒட்டி வச்சு பாருங்க. இங்க வரும்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 12 1/2 கிடைக்குது. எனக்கு தேவை 12. அதனால இங்கருந்து நான் 1/2 இன்ச் வந்து குறைச்சுக்கிறேன். தெரியுதுங்களா? இங்கருந்து 1/2 இன்ச் குறைச்சு ஒரு மார்க் குடுத்துக்கிறேன். மார்க் குடுத்துட்டு, இந்த லைன இதோட கனெக்ட் பண்ண போறோம். இப்ப நான் மார்க் பண்ணது தானே பேக்கோட ஹைட்டு. அதனோட கனெக்ட் பண்ணிட்டு, எக்ஸஸா உள்ளத கட் பண்ணிட்டா, நம்ம தச்சு வரும்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப நீட்டா வந்து ஃபினிஷ் ஆயிருக்கும். இது நீட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படியே ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த ஆர்ம் ஹோல் கிட்டயும் நம்ம எக்ஸஸா உள்ளத கட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? எக்ஸஸா உள்ளத அப்படியே லைட்டா ட்ரிம் பண்ணி விடுறேன். ஷோல்டர் ஸ்லோப்பையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுதான் எனக்கு சென்டரு. அங்க லைட்டா பிசுறு இருக்கு. நம்ம ஃபோல்ட் பண்ணதுனால. அதையும் நல்லா ஷேப் எடுத்து, அதையும் நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சைட்லயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இங்க கீழ் பக்கத்துல இருக்க எக்ஸஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாரி ஆர்ம் ஹோல் கிட்ட கொஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இத வந்து நான் இப்ப மேல இருக்க லைன்லயே கட் பண்றேன். ஏன்னா மடிச்சதுனால நமக்கு அளவெல்லாம் மாறி இருக்கும். ஸோ அதையே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இது 2த்தையும் ஒண்ணா வச்சு அப்படியே மெஷர் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு அளவு சரியா வருதான்ட்டு. பாருங்க தைச்சு முடிச்சா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். அளவு சரியா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். பட் நான் பண்ணல. இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். அதனால இவங்களுக்கான பேப்பர் பேட்டர்ன் ஆல்ரெடி இருக்கு. பட் பிரின்சஸ் கட்க்கு மட்டும் ஏன் போட்டேன்னா, முன்ன வந்து ஓல்டு மெத்தட்ல நான் கொஞ்சம் மாத்தி கட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து இந்த மெத்தட்ல நான் கட் பண்றேன். ஸோ அவங்க அளவுமே ஒரு சில சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் இதுக்கு மட்டும் பேட்டர்ன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நான் இப்போ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீட்டா இருக்கு. அடுத்து நான் உங்களுக்கு ஸ்லீவையும் பழைய ஸ்லீவையும் காட்டுறேன். இதுதான் பழைய மெஷர்மெண்ட்டு. இதுவுமே எனக்கு சரியா இருக்கு. இப்போ இத வந்து நம்ம டைரக்ட்டா லைனிங்ல வச்சு மார்க் பண்ண போறோம். லைனிங்க அந்த ஃபோல்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் என் சைடு இருக்க மாரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இத சுத்திலும் மார்க் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எனக்கு பேப்பர்ல வந்து 1/2 இன்ச் வந்து கம்மியா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், லைனிங்ல 1/2 இன்ச் விட்டுட்டு, அந்த பேப்பர வச்சு ஃபுல் அளவையும் மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்து நமக்கு ரெடியா இருக்கு. அதே மாரி ஃப்ரண்ட்டையும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுமே எங்க வந்தா சரியா இருக்குமோ, அத வந்து ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா நீட்டா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் இந்த ஷேப்ல மட்டும் குடுக்கணும். ஏன்னா, நம்ம இந்த 2 கிளாத்தையும் அட்டாச் பண்ணதுக்கு நமக்கு கொஞ்சம் கிளாத் தேவ. நம்ம இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி தச்சா, நமக்கு ஷேப் வராது. அந்த கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாரி ஆயிடும். ஸோ, அதனால 1/2 இன்ச் அவுட்டர்ல குடுத்துருக்கேன். இப்ப இந்த பீஸையும் நான் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டேன். இதுக்குமே அதே 1/4 இன்ச்ச குடுக்குறேன். நீங்க ஓவர்லாக் பண்ணுவீங்கன்னா 1/4 இன்ச் குடுங்க.
இல்ல நீங்க ஓவர்லாக்லாம் பண்ண மாட்டீங்கன்னா, 1/2 இன்ச் குடுங்க. அப்பதான் வந்து டக்குனு அது பிரிஞ்சு வராம இருக்கும். சரிங்களா? நான் இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நெக்கெல்லாம் வந்து மார்க் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 2 1/2 சொல்லியிருந்தேன்ல, அதனோட ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 1/4 ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாரி நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 1/4 மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட சேர்த்து, ஷோல்டர் ஜாயிண்ட்க்காக 1/2 இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக் வித்தையும் மார்க் பண்ணி, நம்ம ஷேப் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் குடுக்க போறேன். யூ நெக் மாரி குடுக்க போறேன். அதுக்கு வந்து இப்ப லைன் வந்து ஸ்ட்ரெய்ட் பண்ணிக்கிறேன். நெக் ஷேப் இப்ப மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் உள்ளத கட் பண்ணிக்கலாம். இந்த மாரி வரும்போது, நெக்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வைடரா குடுத்தீங்கன்னா தான், உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா காட்டும். இப்ப பேலன்ஸ் இருக்க கிளாத்த இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டு, இதுக்கு மேல நான் ஸ்லீவ வந்து வைக்க போறேன். நான் ஆல்ரெடி ஸ்லீவ்ல வந்து எனக்கு 1 இன்ச் வந்து பத்தல அந்த பேப்பர்ல இல்ல. அதனால மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைட்ல வந்து 1 இன்ச் நம்ம எக்ஸஸா பண்ணணுன்ட்டு. அதுக்காக நான் இந்த மாரி துணிய மடிச்சுட்டு, இதுக்கு மேல வந்து இந்த பேப்பர வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? எனக்கு சைட்ல மட்டுமே 1 இன்ச்சுக்கு வந்து இது இருக்கு, பேப்பர் இருக்கு. சாரி கிளாத் இருக்கு. இப்ப நான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டு, இத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம லைனிங்க வந்து இந்த மெயின் கிளாத்ல வச்சு கட் பண்ண போறோம். இந்த மெயின் கிளாத்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ வந்து ஸ்கேலப் வந்து இருக்கு. ஸ்லீவ்க்கு மட்டும் எண்டுல மட்டும் குடுத்துருக்காங்க. மத்தபடி ஃபுல்லாவே பிளெயினா தான் இருக்கு. துணிய இந்த மாரி ஃபோல்டு போட்டுக்கிறேன். ஃபோல்டு போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ்க்கான துணிய வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அத விட ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லீவ விட. ஸ்லீவ்ல கூட நம்ம சைட்ல ஜாயிண்ட் போட்டுக்கலாம். பட் பேக் தான் வந்து நம்ம எதுவும் போட முடியாது. ஸோ பேக்க ஃபர்ஸ்ட் வந்து போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போதும் ரஃப்பா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அளவா அக்யூரேட்டா பண்ண தேவையில்ல. இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டையும் அதுக்கேத்த மாரி நான் அப்படியே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து ரோப் கேட்டதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் துணிய பார்த்தோனே ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு சைட்ல அந்த ரோப் வைக்கலாம் துணி பத்தாதுன்னு சொல்லி வேண்டான்ட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா தான் பார்த்தேன், சரி பண்ணிடுவோம் எப்படியாச்சும்னு சொல்லிட்டு, துணியெல்லாம் இருந்த துணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டு போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவங்க கேட்டதே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இப்போ இந்த அளவெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இந்த கிளாத் இருக்கு. இத அப்படியே நம்ம ஸ்லீவ்க்கு வந்து குடுத்துக்கலாம். மத்ததெல்லாம் நம்ம தைக்கும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பாருங்க, இத டபுளா ஃபோல்ட் பண்ணா எனக்கு சைட்ல ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாம் போடுற மாரி இருக்கு.
அவ்வளோதான் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் இதனோட ஸ்டிச்சிங் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.